Welfare Committee, and he has also been elected as the treasurer of the Tamil Nadu Bank Employees Federation. And this is the first time a person from Union Bank is becoming a principal office bearer of TNBEF. My congratulations to him and a big round of applause for. Till recently I used to interact with Shankar and Mandal for getting our retirees issues taken to the management. But now we have somebody very close by, near my, almost literally at my doorstep. We live in the same place and he is 200 yards away from my house. So we have somebody to go to and represent so that our issues are presented before the management. I think now that the welfare committee meetings are going to take place every 6 months and we have a lot of pending issues which Chidambaram and Shankar will do to take it to its logical conclusions. Recently I met Chidambaram and then represented that all our pending issues he should represent before the management, a leader in Chidambaram, so that before he takes over the retiree organization in a couple of years' time, does something really fruitful to the retirees in the next few committee meetings. One of the requests pending is our insurance linked remas. I think there is some forward movement in that, and I don't want to exactly mention because he was the man on the spot and attended the last welfare committee meeting where several favorable decisions have been taken in favor of the retirees. I leave the floor to Chidambaram to just enlighten the members and break the breaking news to the delight of the members. சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களே, நவநீதன் அவர்களே, கே ரவி அவர்களே, சத்தார் அவர்களே, மதிப்புக்குரிய டிஎம்பி அவர்களே, என்னுடைய மதிப்புக்குரிய தோழர் லட்சுமி நரசிம்மன் அவர்களே, வேலாயுதம் அவர்களே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காம்ரேட்ஸ், இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அதிகாரிகளுடைய இந்த அமைப்பினுடைய மாநாட்டிற்கு யூனியன் வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல தோழர்கள் எனக்கு முன்னால் விரிவாக பல விஷயங்களை பேசியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்களில் சில விளக்குகளை கொடுப்பது அவசியம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு புதிதாக ஒரு அரசு பதவியேற்ற பின்பு அது நடுத்தர மக்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாக ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாம் வெகுவாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு வங்கி ஊழியர்களிடமும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது தான் யதார்த்தம். அதில் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம். 2006ஆம் ஆண்டு 6வது ஊதிய குழு பரிந்துரைகள் இன்று மத்திய அரசிடம் பல்வேறு மாநில அரசாங்கங்களும் அமல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அது வழங்கப்படவில்லை. அப்படிங்கிறது தான் அந்த மோடி அரசு எப்படி செயல்படும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த ஊழியர்கள், குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசினுடைய நிலைப்பாடு. அவர்கள் ஒரு ப்ரோ கார்பரேட் அரசாங்கமாக தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ரிட்டையரிஸை பொறுத்தளவில் 4 மேஜர் இஷ்யூஸு வேலாயுதம் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். அது 100% யூட்டிலைசேஷன். அதை பொறுத்தளவில் இன்னொன்று அதற்கு முன்பாக இன்றைக்கு ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய இஷ்யூஸ் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இன்னும் வரக்கூடிய 3 ஆண்டுகளில் ஏறக்குறைய 40% ஊழியர்கள் அதிகாரிகள் வங்கிப்படி ஓய்வு பெற. ஸோ அவர்களுடைய இஷ்யூ அதில் கலந்துருக்க அப்படிங்கிறது எடுத்துக்கணும். 100% யூட்டிலைசேஷனை பொறுத்தளவில் நம்ம எனக்குள்ள தகவலின்படி அது நிச்சயமாக 2002ஆம் ஆண்டுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ரிட்டையரான அனைவருக்கும் 100% யூட்டிலைசேஷன் நிச்சயமாக வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இரண்டாவதாக ஃபேமிலி பென்ஷன், அதுவும் ரிட்டையரிஸ் இஷ்யூ கிடையாது. அது ஃபேமிலி பென்ஷன் பணியில் இருக்கும்போது இறந்து போகிற ஊழியர்களுக்கும் அதே ஃபேமிலி பென்ஷன் இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூ இந்த முறை மிக சீரியஸாக அந்த இஷ்யூவை எடுத்து அந்த இஷ்யூவும் இன்று நிர்வாகம் அது ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலும் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக. ஆனால் அப்டேஷன் ஆஃப் பென்ஷனில் மட்டும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதை பொறுத்தளவு அது செய்யணும்னு சொன்னால் ஏறக்கூடிய 40,000 கோடி ரூபாய்.
இன்றைக்கு வந்து தேவை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதனால் யூஎஃபியூ லெவலில் அதை வந்து ஒரு ஃபேஸ்டு மேனரில் பண்ணலாம். நாட் இன் ஒன் கோ இட் மே நாட் பி பாசிபிள், பட் இட் மே பி பாசிபிள் ஆன் ஃபேஸ்டு மேனர் ஸ்டேஜ் கேன் பி டன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதனால் இந்த இஷ்யூஸுக்காக இன்றைக்கு ஒரு கமிட்டியும் போடப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டி இதையும் விரிவாக விவாதிக்கிறது. அதை விட இன்னொன்று வந்து இன்றைக்கு வந்து ஊழியர்களுக்காகவோ இல்லை அதிகாரிகளுக்காகவோ பேச்சு நடத்தக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் தான். அவர்கள் நிச்சயமாக இதை டேக் கேர் ஆஃப் திஸ். என்னோட ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்தளவில் அது வந்து அந்த இஷ்யூ இருக்குது. அது யூனியன் வங்கியை பொறுத்தளவில் அவர் தோழர் ரவி குறிப்பிட்டது போல் அது நிச்சயமாக நம்ம சிறப்பாக பண்ணியாச்சு. நம்ம உங்களுடைய வெகு நாள் கோரிக்கையான இந்த இன்சூரன்ஸ் மெடிக்ளைம் அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏப்ரல் இட் வில் பி இம்ப்ளிமெண்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்றைய தேதியில் வந்து யூபிஐ ரீமாஸ் 1,25,000 ரூபாய் அவரோட மொத்த ஆயுட்காலம் கொடுக்க போத் பென்ஷன் அண்ட் ஸ்பௌஸ். அதற்கு பதிலாக ஒரு ஆண்டும் பென்ஷனருக்கு 1 லட்சம் ரூபாய், ஸ்பௌஸுக்கு 1 லட்சம், 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ். அதற்கு வந்து 4 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியம் அதை ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. இட் வில் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் 1 ஏப்ரல் 2015. அது உங்களுடைய ஒரு வருடமும் அந்த 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா அவங்க குடும்பத்திற்கு அவங்களுக்கு நிச்சயமாக அது ஹெல்ப்ஃபுல்லாக. அது வந்து இந்த வெல்ஃபேர் கமிட்டியில் கிளியர் பண்ணியிருக்கு. ஆனால் அதற்குரிய சுற்றறிக்கை இன்னும் வரல. இந்த மினிட்ஸில் வந்து இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. பட் இட் இஸ் அக்ரி, பட் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1 ஏப்ரல். அதே போல் இன்னும் பல கோரிக்கைகள் நீங்கள் கொடுத்தது எல்லாமே மோஸ்ட்லி பண்ணியாச்சு, எக்ஸப்ட் 1 or 2. அதில் வந்து குறிப்பாக இந்த ஹெல்த் செக்கப் வந்து 1000 ரூபாய் இருக்குது, அது 2000 ரூபாயாக உயர்த்தி 1000 to 2000 இருக்குது. அதே மாதிரி ஒன் மோர் ஆப்ஷன் டு ஜாயின் யூபிஐ ரீமாஸ் அதுவும் பண்ணியாச்சு. அப் டு 31st March பீப்புள் கேன் ஜாயின். 3 months டைம் வந்து அது கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்னொன்று வந்து விஆர்எஸ் ஆப்டிஸுக்கு வந்து யூபிஐ ரீமாஸ் அது பட் 60 yearsக்கு அப்புறம் தான். பட் அவங்க டிமாண்ட் வந்து உடனடியாக கொடுக்கணுங்கிறது அதை வந்து நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளலை. அது வந்து 60 வயது ஆகும்போது அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று 2001 விஆர்எஸ் ரிட்டையரிஸ் அவங்களுக்கு இது கிடையாது, ஹாலிடே ஹோம் அண்டு இது பேங்கோட மெடிக்கல் கிளினிக் ஃபெசிலிட்டி அது ரெண்டும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணி. ஸோ தோஸ் ஹூ ஆர் ரிட்டையர்ட் இன் 2001 விஆர்எஸ் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ஹாலிடே ஹோம் அண்ட் திஸ் மெடிக்கல் கிளினிக் ஆஃப் தி பேங்க். ஏன்னா பேங்க்கில் வந்து இப்போ 2 டாக்டர்ஸ் வராங்க, ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஜெனரல் ஃபிசிஷியன். அதோட மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது டெஸ்ட் பண்ணினா தட் இஸ் ஆல்சோ ஃப்ரீ, அதுக்கும் காஸ்ட் இல்லை. எவ்ரிடே வந்து தேர் கம்மிங் ஈவினிங் 3 to 5. ஸோ யார் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இப்போ எல்லாருக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை தவிர்த்து இன்னொன்று இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ யூபிஐ ரீமாஸ் கொடுக்கும்போது அவர்கள் பணியில் இருக்கும்போது எந்த பதவியில் இருந்தாங்களோ, இல்லை ஒரு சப்ஸ்டாஃபாக இருந்தார், இல்லை ஒரு கிளர்க்கு, இல்லை ஒரு ஆஃபீஸர், ஸ்கேல் 4 அது மாதிரி ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்குது. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்த வேறுபாடுகள் இல்லை அப்படிங்கிறத எடுத்து அதனால் சப்ஸ்டார் வந்து ஸ்கேல் 3 வரைக்கும் ஒரே மாதிரி ரீஇம்பர்ஸ்மெண்ட் இருக்கும். அப் டு ஸ்கேல் 3 சேம் அமௌண்ட் வில் பி ரீஇம்பர்ஸ்ட், ரேட் வில் பி ரீஇம்பர்ஸ்ட். தட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்டு. அதை தவிர்த்து இன்னொன்று குறிப்பாக இந்த யூபிஐ ரீமாஸ் இல்லை இந்த இன்சூரன்ஸ் இதை விட அதிகமாக 10-20 லட்சம் ரூபா செலவில் ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அது மாதிரி இருந்ததுன்னா இண்டிவிஜுவல் கேசஸ் கன்சிடர் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் தட் வில் பி கன்சிடர் as special individual cases. At present it is being considered for employees, not for retirees. Henceforth it will be considered for retirees also. அதுவும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இதில் வந்து புதிதாக வந்து பெரிய திட்டங்கள் எதுவும் சர்விங் எம்ப்ளாயிஸ் இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே 25 கோடி ரூபா 3% நம்ம நிகர லாபத்தில் 3% தான் உண்டு. அது அதிகபட்சமாக 25 கோடி ரூபா. கடந்த ஆண்டு 26.75 கோடி ரூபா மொத்தமாக செலவாகும். பிற வங்கிகள்லாம் வந்து 25 கோடி வந்து நிறுத்திடுறாங்க, ஸ்கீமை நிறுத்திடுறாங்க. நம்ம யூனியன் வங்கியை பொறுத்தளவில் அது கூட 2-3 கோடி வந்தால் கூட அதை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இது 26.75. அதில் இன்னொன்று வந்து ஏறக்குறைய 20-22% மொத்தம் டோட்டல் அமௌண்ட் இன்றைக்கி ரிட்டையரிஸுக்கு ஸ்டாஃப் வெல்ஃபேர் அமௌண்ட் வந்து அவுட் ஆஃப் 25 crores more than 5 crores இஸ் பீங் ஸ்பெண்ட் ஃபார் ரிட்டையர்ஸ். அதில் வந்து ஏறக்குறைய 4 கோடி ரூபாய்
இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் யூபிஐ ரீமாஸ் மட்டும் வரும். அதை தவிர்த்து சம் அதர் ஸ்கீம் இந்த ஹெல்த் செக்அப் இருக்குது. அண்டு இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் வாட் பாசிட்டிவ், அந்த ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு அமௌண்ட் வேணும்னு அவங்க டிமாண்ட் கொடுக்குது. தட் மேனேஜ்மெண்ட் வாஸ் பாசிட்டிவ், பட் தேர் இஸ் நோ ஸ்கீம் ஃபார் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ். அதனால் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தா அந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். ஏன்னா அதில் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸுக்கு டெத் ரிலீஃப் இருக்குது. அதில் 3.5 crores 3.5 lakhs இருக்குது இமீடியட்டாக. அதில் உடனடியாக 25,000 கொடுக்குறாங்க. அதனால அதற்கு தனியாக அந்த ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் ஸ்கீம் இல்லை. பட் மேனேஜ்மெண்ட் வாஸ் பாசிட்டிவ். பட் இப்போ ரிட்டையரிங்ஸுக்கு வந்து அந்த டிஆர்எஃப் இல்லாதனால வி கேன் ட்ரை டு பிரிங் த ஸ்கீம் த நெக்ஸ்ட் மீட்டிங். அது பண்ணலாம். அது தவிர்த்து இன்னொன்று வந்து இந்த கம்பல்சரி ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் தே ஆர் நாட் கெட்டிங் யூபிஐ ரீமாஸ். தட் வில் டேக் அப் இந்த நெக்ஸ்ட் மீட்டிங். இந்த தடவை அந்த டிமாண்ட் இருக்கல. அது இருந்ததுன்னு சொன்னால் அதை கூட பர்சியூ பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டாக வில் டேக் இட். அண்ட் ஐ ஹோப் ஐ மே பி தேர் ஃபார் another 2 years and I will be able to do something good to the retirees. இன்னொன்று வந்து இந்த ஜன்செட் ரிப்போர்ட்டில் அது இனிமேல் தான் நீங்கள் டெலிவரி பண்ணோம். பட் அதில் இந்த ஃபிகர்ஸில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. இந்த பென்ஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் இந்த இயர் ஃபண்ட் அலாட்டட் வந்து 194 crores கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக இது 1,107 crores. அது வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பேங்க்கில் அந்த பேங்க் அலாட்டட் 1,107 crores. ஆனால் அந்த பென்ஷனை பொறுத்தவரை ஒன்று சொல்லணும். The pension fund is very safe, very secured, and it is very sufficient. And 6,500 crores as on date we have this pension fund, and pension trustees are there that they are taking care of everything. And இந்த இயர் கூட இந்த 1,100 crore வந்து பேங்க் வந்து அலகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ even all the trust, the meetings were together, but unfortunately our officers did not attend. Only employees attend the welfare committee meeting and other trust meetings. And பென்ஷனை பொறுத்தளவில் நம்மளோட இன்கம் ஜெனரேட் ஆகிறத விட the outgo is less. So the corpus is very safe and everybody will get pension for ரொம்ப சேஃபாக இருக்கு அப்படின்னு. So with these few words, I thank you. Thank you. Thank you, Chidambaram. We expect many more from you in the next 2 years. Many more announcements like this every year. In his own interest in that. We don't mind. ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு அவர்கிட்ட. அந்த 5,000 rupees பண்ணலர் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதை வந்து விஆர்எஸ்ல போய் செட் பண்ணாலும் உண்டு இல்லையா? இல்ல ஸ்கீம் வரல. He is prepared to take it up.